Hi friends, நான் உங்கள் DTM. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் லவர்ஸ்க்கான வீடியோ தான். இது நம்ம என்னன்னா லவ் பேர்ட்ஸை வந்து எப்படிலாம் வளர்க்கலாம், அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன் உங்களுக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ்ல மேல் எது ஃபீமேல் எது ஐடென்டிஃபை பண்றது தான். மோஸ்ட்லி வந்து ஷாப்ல போனீங்கன்னா நீங்க வந்து மேல் ஃபீமேல் சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்ட பிறகு அது வந்து முட்டை வைக்கல, ரெண்டுமே மேலா இருக்கா அவங்களுக்கே தெரியாது, வளர்க்குறவங்களுக்கே தெரியாது அது மேலா ஃபீமேலான்ட்டு. ஸோ அதில் ஒரு சின்ன ஐடியா தான், நம்ம மேல் எது ஃபீமேல் எது கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம வந்து இந்த மூக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது ஃபீமேல், ஓகேங்களா. ப்ளூ கலரில் இருக்கும், டார்க் ப்ளூவில் வந்துச்சுன்னா அது வந்து மேல். இப்போ நீங்கள் என்னன்னா அந்த ஃபீமேல் எது மேல் எதுன்ட்டு வந்து அடல்ட் ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அந்த லவ் பேர்ட்ஸுக்கே தெரியும். நீங்கள் கடையில் போய் வாங்குவீங்க, ஒரு 400-500 சொல்லுவாங்க பேர், அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க ரெண்டுமே மேல் ஃபீமேலு அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது ரெண்டுமே மேலாக இருக்கும், அப்படின்னா ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும், முட்டை வைக்காது. ஸோ இது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வாங்கும் போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து முட்டை வைக்குது, ஆனால் முட்டை வந்து எல்லாமே தள்ளி விட்டுடுது கீழே, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நார்மலாக ஒரு கேஜ் வந்து கடையில் ஷாப்பில் வாங்குகிற ரெடிமேட் கேஜ் வாங்கி நம்ம வளர்த்தோன்னா கண்டிப்பாக அதில் ப்ரீடே பண்ணாது. முட்டை வைக்கும், முட்டை வச்சுட்டு தள்ளி விட்டுரும், திருப்பி முட்டை வைக்கும் திருப்பி தள்ளி விட்டுரும். ஸோ அது வந்து ப்ரீட் பண்ணாது. நம்ம வந்து என்ன தான் நம்ம எஃபோர்ட் பண்ணாலும் அதில் ப்ரீட் ஆக முடியாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு கேஜ் வாங்குறோன்னா அதில் 2 பானை கட்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு பேர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பேரில் போய் நம்மளுக்கு வந்து ப்ரீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு முட்டை வைக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 5 முட்டை வச்ச பிறகு உடனே அந்த 5 முட்டையுமே கீழே தள்ளிடும், திருப்பி போய் முட்டை வைக்கும். ஸோ இது ப்ரீடிங்கே ஆகாது. நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு கஸ்டமைஸாக நம்ம வந்து கேஜ் பண்ணுறது தான் கரெக்டு. மோஸ்ட்லி இந்த ப்ரீடிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரெடி பண்ணுவாங்க கேஜஸ்லாம். அந்த கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஸ்டீல் இதில் தான் ரெடி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கான வந்து பானை சைஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா சின்ன பானையாக தான் கொடுப்பாங்க. அதில் வந்து முட்டையும் வைக்காது, முட்டை வச்சாலும் குஞ்சு வந்து இப்போ 4 முட்டை வைக்குது அப்படின்னா அதில் 2 குஞ்சு தான் பொரிக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 முட்டை வைக்குதுன்னா 5மே மேக்ஸிமம் பொரிச்சிடும். ஏதாச்சும் ஒரு ரேர் 4 தான் பொரிக்கும் அப்படின்னா ரேர் தான், 5மே பொரிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்தில் வந்து இந்த குட்டீஸ்லாம் வந்தது எல்லாமே வெளியே. இதில் நாங்கள் எவ்ரி 6 மந்த்துக்கு என்ன பண்ணுவோம், ஷாப்புக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 பேர்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். 90 குருவிஸ் வந்து சேல் பண்ணுறோம். இது நம்மளால் வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, நிறைய தீனி ஆகுது. இப்போ ஷாப்புக்கு போனீங்கன்னா இதுக்கு தீனி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தீனி வந்து தெனை தான் கொடுப்பாங்க. தெனை பார்த்தீங்கன்னா கேஜே வந்து 50 rupees வந்துடும். ஸோ அது வந்து நிறைய பேர் கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg வந்து சாப்பிடும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ட்ரா வந்து நீங்கள் ஷாப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஆல்ட்ரான ஃபுட் எதுவுமே கிடையாது, நீங்கள் தெனை தான் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம கோதுமை இருக்குல்ல, அதை நைட்டு ஊற வச்சு நீங்கள் காலைல கொடுத்தீங்கன்னா அது வந்து சாப்பிடும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், தெனையை அது பக்கத்தில் வைக்கக்கூடாது அந்த நேரத்துக்கு. இப்போ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தெனை வைக்கலப்பா, நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் கோதுமை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா தாராளமாக கோதுமை சாப்பிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் போடவே மாட்டாங்க. கேரட் சாப்பிடுவோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை, தெனை மட்டும் தான் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெனை சாப்பிடும், கேரட் சாப்பிடும், கோதுமை சாப்பிடும். நீங்கள் கொத்தமல்லி வச்சிங்கன்னா கொத்தமல்லி சாப்பிடும். இப்போ ப்ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்கு ப்ரீடே ஆக மாட்டேங்குது, வந்து உட்காருது சண்டை போட்டுக்குது, 2 குருவியும் சண்டை போட்டுக்குது, எனக்கு ப்ரீடே ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேர் இருக்கும். மெயினாக இது வந்து எந்த ஷாப்லையுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு போனீங்கன்னா பேராக தான் உங்களுக்கு வந்து குருவியே தருவாங்க. இந்த லவ் பேர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 2 பேர் அப்படி தான் தருவாங்க, சிங்கிளாக தர மாட்டாங்க. இது மெயின் பாயிண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீடிங் பண்ணோம் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் போட்டால் மட்டும்தான் ப்ரீட் ஆகும், இல்லைனா ப்ரீட் ஆகாது. இதுதான் லவ் பேர்ட்ஸில் இருக்க சீக்ரெட். இது வந்து இது யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நாங்கள் 15 இயர்ஸாக வளர்க்குறோம், எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது வந்து கரெக்டாக நாங்கள் வந்து 2 பேர் வாங்கினோம், 2 மேல் ஒரு ஃபீமேல் வாங்கினோம். எங்களுக்கே இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்புறமேட்டு வெயிட் பண்ணி நாங்கள் இதில் அனலைஸ் பண்ணி அப்புறமேட்டு தான் வந்து ஒரு மேல் கொடுத்து 2 ஃபீமேல் கொடுத்தா கண்டிப்பாக முட்டை வைக்கும். ஒரு முட்டை வச்சுட்டே இருக்கும்போது
அந்த ஃபீமேலை வந்து முட்டையெல்லாம் மேல் வந்து போய் முட்டையெல்லாம் தள்ளிடும் அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னொரு ஃபீமேலை போட்டோன்னா கண்டிப்பாக இது வந்து அந்த ஃபீமேல் கூட போய் ஜாயின் ஆகிடும். இந்த ஃபீமேல் வந்து முட்டை வச்சு எல்லாமே குஞ்சு பொரித்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பெருசாக கட்டணும். பானை வந்து நீங்கள் இல்லை நான் இப்போ 2 குருவியை தான் விடுறேன், இப்போதைக்கு 2 பானை தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீடிங் ஆகவே ஆகாது. இப்போ அந்த குட்டீஸ்லாம் திருப்பி ப்ரீட் பண்ணோன்னா வேறு எங்கன்னா பானை வேணும், இல்லைனா அதனால அந்த குருவிங்களாம் அடிச்சிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பானை பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 20 பானை கிட்டே இருக்கும். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 பேர்ஸும் இருக்கும். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா பானை வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நாங்கள் அப்பப்போ எடுத்து கட்டிப்போம். எங்களுக்கு வேணும், இது பானை வேணும், அடிச்சிக்குது அப்படி தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து பானை கட்டிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இது மாதிரி எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். சரி, நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய்.